அந்த விஷயத்துல அந்த நடிகையை அடிச்சுக்கவே முடியாது புகழ்ந்து தள்ளிய கண்ணதாசன். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குட்டுப்பட்டாலும் மோதிர விரலால் குட்டுப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த மோதிர விரலுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் அல்ல, இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் தான். அவரது பட்டறையில் இருந்து யார் வந்தாலும் அவர்கள் சிறந்த நடிகர்களாகத்தான் ஒளி வீசுவார்கள். அதே போல அந்த காலத்தில் கவியரசர் கண்ணதாசன் சாதாரணமாக யாரையும் புகழ்ந்து விட மாட்டார். ஆனால் ஒரு நடிகையை புகழ்ந்திருக்கிறார். அவர் யார் என்று பார்க்கலாம். கவியரசர் கண்ணதாசன் என்றாலே காதல், சோகம், காமெடி, நம்பிக்கை, துரோகம் என எந்த சூழலுக்கும் ஏற்ப பாடல்களை எழுதுபவர்தான் அந்த நடிகை வேறு யாரும் அல்ல. 1957 வெளியான முதலாளி என்கிற படத்தில் அறிமுகமான தேவிகா. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டாலும் தமிழை அருமையாக உச்சரிப்பார். நடிகை கனகாவின் தாயார் தான் தேவிகா. கண்ணதாசன் தயாரித்த மங்கள மங்கை என்ற படத்தில் தேவிகா நடித்தாராம். அதில் ஒரு பாடலில் விரகதாபத்துடன் நடித்திருந்தாராம் தேவிகா. அதை பார்த்த கண்ணதாசன் அவரை போல இதுவரை எவருமே நடித்ததில்லை என்று புகழ்ந்து தள்ளினாராம். ஆனால் துரதிருஷ்டவசமாக மங்கள மங்கை படம் பாதியிலேயே நின்று போனது. தயாரிப்பாளர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும் நடிகைகள் பலர் உண்டு. அதே நேரம் தயாரிப்பாளர்களுக்கு நல்ல லாபத்தை சம்பாதித்து கொடுத்த நடிகைகளும் உண்டு. அவர்களில் இரண்டாவது ரகம்தான் தேவிகா. இவர் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நஷ்டம் என்றால் கை கொடுத்து உதவுவார். இன்றைய நடிகைகளை விட அவர் அன்றே அருமையாக நடித்தார். அவர் செய்த ஒரே தவறு வாழ்க்கையை ஒழுங்காக தேர்ந்தெடுக்காததுதான். இதை மட்டும் அவர் ஒழுங்காக செய்திருந்தால் அவரது குணத்துக்கும் நடத்தைக்கும் எவ்வளவோ நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு அமைந்திருக்கும். உங்க படங்களில் தேவிகாவை விட்டால் வேறு நடிகைகள் கிடைக்கவில்லையா என்பார்கள். எந்த குடை மழை வெயிலில் இருந்து என்னை காப்பாற்றுகிறதோ அதைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன் என்பேன். சில நேரங்களில் நான் திட்டிவிட்டால் அழுவார். ஆனால் ஒருபோதும் என் மீது அவர் கோபம் கொண்டதே இல்லை என்றார் கண்ணதாசன். தமிழ் சினிமா இசையுலகில் பல காலமாக கவியரசராக கோலோச்சிய கண்ணதாசனின் கவிப்புலம் குறித்து நாம் அனைவரும் அறிவோம். அவரது பாடல் வரிகளில் மனதை பறிகொடுத்தவர்கள் பலர். துன்பமானாலும் சரி, இன்பமானாலும் சரி, கவியரசரின் பாடல்கள் தான் துணையின்றி இருந்த காலமும் உண்டு. இப்போதும் அவரது பாடல்களில் வரும் சிந்தனையூட்டும் வரிகளை மெச்சி புகழாதவர்களே கிடையாது. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் என பலருடைய திரைப்படங்களுக்கு பாடல்களை எழுதிய கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். மேலும் தென்றல் என்ற இதழையும் நடத்தி வந்தார் கண்ணதாசன். அரசியல் ஈடுபாடும் உண்டு. இவ்வாறு சினிமா, இலக்கியம், கவிதை, அரசியல் என பல தளங்களில் கால் பதித்தவராக விளங்கினார் கண்ணதாசன். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.